ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. நரேந்திர மோடி அவர்கள் எப்போவுமே அந்த மங்கி பாத்துன்னு அந்த இடத்துல பேசுவார். அதை நம்ம எப்போவுமே பார்ப்போம், ஆனால் கேட்போம், ஒன்றுமே புரியாது. அதே மாதிரி இந்த தனியார் தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு 4 கேள்வி கேட்டாங்க, அதுக்கு 4 பதில் சொன்னார். அப்படி என்ன தான் பேசிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் பேசுனது இந்த இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் என்ன மாதிரியான மாற்றத்தை வரப்போகுது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அப்படி என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு உள்ளே போய் பார்ப்போமா? அதிமுகன்ற ஒரு கட்சி உங்க விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நரேந்திர மோடி சொல்றாரு, எனக்கு என்னங்க வருத்தம், எடப்பாடிக்கு தான் வருத்தம் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, ஜெயலலிதா பற்றி நான் எல்லா மேடையிலையும் பேசுகிறேன், எல்லாரும் என் கூட கூட்டணி சேருவாங்கன்ற எண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன். ஆனால் எடப்பாடி இப்படி ஒன்றுத்துக்கு இல்லாத கட்சியாக அதிமுகவை கொண்டு போகிறாரு, அதனால் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எடப்பாடிக்கு தான் கஷ்டம் அப்படின்னு நரேந்திர மோடி சொன்னார். அப்புறம் எதுக்கு அந்த மேடையில் ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்னா பாடம் சொல்லிட்டு போனார் நம்ம நரேந்திர மோடி அவர்கள்னு தெரியல. 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்துட்டீங்க, ஆனால் இந்த 10 நாளில் மட்டும் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும்போது, என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், நான் 10 ஆண்டுகளில் அதிகமாக வரலன்னா கூட எனக்கு 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டோட நெருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 1975 எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எதுக்கு ஏதோ நெருக்கமாக இல்லை. அந்த டைமில் இவர் எங்கே போயிட்டு நம்ம தஞ்சம் போகிறது அப்படின்னு தெரியாத காலகட்டத்தில் தமிழ்நாடுன்ற ஒரு இடம் தான் இருந்தது. நான் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, ஈரோடு அப்படின்னு எல்லா இடத்துக்கும் வந்திருக்கேன், அப்பப்போ இருந்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நெருக்கம் தான் போல நரேந்திர மோடி அவர்களுக்கு, அதனால தான் அடிக்கடி போகிறாராம். காசி தமிழ்ச்சங்கம் வைக்கிறீங்க, செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுத்துறீங்க, அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மேலே பற்று அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாரு, இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும், நான் தமிழில் எல்லா இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட வந்தப்போ சொன்னார், நான் தமிழ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அடுத்து நான் எப்போ தமிழ்நாட்டுக்கு வரணும், வாழ்க தமிழ் அப்படின்னு நான் தமிழ் தான் பேச போகிறேன் அப்படின்னு தமிழை பற்றியே அதிகமாக பேசக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் ஐநா சபைக்கு போனப்போ கூடமே நான் தமிழில் தான் பேசலாம்னு நினச்சேன், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால என்னால் பேச முடியல, அதனால் எனக்கு தமிழ் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். 1950 நம்ம நாடு குடியரசு வாங்கினதுக்கு அப்புறமா இந்த பாராளுமன்றத்தில் செங்கோலை வைக்கிறாங்க, ஆனால் அங்கேருந்த செங்கோலை தூக்கிட்டு போயிட்டு ஒரு மியூசியமில் வச்சுட்டு இது நேரோட கைத்தடி அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனால் என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, இதோட வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழுக்கு பின்னாடி இவ்வளோ வரலாறா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அந்த செங்கோலை நம்ம புதிய நாடாளுமன்றத்தில் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு பொற்கொள்ளர்கிட்ட அடித்து எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வாரிசு அரசியல்னு தமிழ்நாட்டில் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு மனம் துடிக்கலையா, நெஞ்சி பதைக்கலையா அப்படின்னு கேட்டப்போ நரேந்திர மோடி சொன்னது இதுதான், வாரிசு அரசியலை நான் எதிர்க்கலை, அப்போ துணிவு அரசியலை எதிர்க்கிறாரா அப்படின்னா இல்லை, அதுதான் இல்லை. அவர் வாரிசு அரசியலை எதிர்க்கலை, ஒரு குடும்பத்தில் 10 பேர் கூட அரசியலுக்கு வரலாம், அதை நான் தப்பாக சொல்லலை. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கார் அமித்ஷா, இருக்கார் அமித்ஷா பையன் ஜெய்ஷா இருக்கிறாரு, அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே குடும்பம் அரசியலில் இருப்பாங்க தான். ஆனால் நான் எதை எதிர்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகன்ற ஒரு கட்சி, அந்த ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான், அந்த ஒரே ஒரு வாரிசு மட்டும்தான் தமிழ்நாட்டையே ஆள்றாங்க, அதை தான் நான் எதிர்க்கிறேன். அதனால் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வேணால் எந்த கட்சியில் வேணால் இருந்துட்டு போங்க, அதை பற்றி நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஆனால் ஒரே குடும்பம் ஒரு கட்சியை வச்சுக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விதத்தில் இதுவும் நல்லது தானே, ஏன்னா மோடிக்கு தான் குழந்தை இல்லை, இருந்திருந்தால் ஒரு வேளை அவரும் வச்சிருப்பார், ஆனால் அவரோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இந்த இந்தியா தான் அப்படின்னு தொடர்ந்து அண்ணாமலை சொல்லிட்டு வராரு. அப்படி பார்க்கும்போது அடுத்து பிரதமராக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போவார் போல், அரசு புரசலாக பேசிகிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் தட்டி விட்டு போகிறது.
ஆனாவுனா அமலாக்கத்துறையை கையில் எடுத்துக்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு தேர்தல் ஆணையத்தை விட்டு ஆட்டுறீங்க, நீங்கள் யார் அவ்வளோ பெரிய அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா, நல்லா கேளுங்க, எனக்கும் அமலாக்கத்துறைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவங்க ஒரு அமைப்பு, அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க. நான் யார் ஒரு பிரதமர், நான் போயிட்டு எப்படி அவங்கள ஏய் போ செந்தில் பாலாஜியை பிடிச்சி போடு, ஏய் போ பொன்முடியை பிடிச்சி போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் யார்? ஆனால் சொல்லுவேன், அப்படியே பின்வாசல் வழியாக போய் சொல்லுவேனே தவிர நான் அவங்கள வழி நடத்தலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இப்படி போய் தொடுறதுக்கும் எல்லாம் ஒரே வித்தியாசம்தான். ஆனால் சூசகமாக சொல்கிறாப்புல நம்ம ஆள். அடுத்து வந்தால் யாரெல்லாம் பிடிச்சி உள்ளே போட போகிறாருன்னு தெரியல. இப்படி பல கேள்விகளை நரேந்திர மோடி அவர்கள்ட்ட வைக்கும்போது அவர் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாரு. நான் தேர்தல் பத்திரத்தில் காசு வாங்கிட்டேன், தேர்தல் பத்திரத்தை காசு வாங்கிட்டேன்னு நான் மட்டுமா வாங்கினேன், என் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு திமுகவை சொல்கிறாரு, அதிமுகவை சொல்கிறாரு, ஆம் ஆத்மி சொல்கிறாரு. எல்லாரும் தான் வாங்கினாங்க, நானும் வாங்கினேன். இன்னும் ஒரே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான், நீ காசு வாங்கிக்கி ஆனால் யார்ட்டையும் சொல்லாத, அதை நான் பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னா இந்த டைமில் இந்த தேர்தல் ஆணையமும் இந்த உயர்நீதிமன்றமும் வெளியே விட்டானுங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. மற்றபடி நமக்கு எல்லாம் சாதகமாக தான் இருக்குது. 400 500 நமக்கு தான் அப்படின்ட்டாரு. மற்றபடி எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட்டாக பிளான் பண்ணி வச்சுட்டு இஎம்லாம் எடுத்து வச்சுட்டு நரேந்திர மோடி அவர்கள் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாருன்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது 3வது முறையும் பிரதமராக வருவாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. வந்துவாரா வரமாட்டாரா அப்படின்னு எங்களுக்கும் அந்த எண்ணம் தான் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலும் ஒரு அரசியல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சதீஷ் சிவசாமி. நன்றி.